ரெகுலராக நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பேக் பார்ட் வரைஞ்சதுக்கப்புறம் ஸ்லீவை ட்ரா பண்ணிவிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு போவோம். ஏன்னா மெட்டீரியல் கன்செப்ஷன் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து நாம் இதை செக் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 13.25. அப்போ நமக்கு ஸ்லீவுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா 12.75. ஓகேங்களா? இந்த அளவுக்கு நமக்கு ஸ்லீவுக்கு தேவை. இது போக நம்ம இது லென்த் எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? பாடிக்கு தேவையானதை நம்ம அதை எடுத்துப்போம். இதில் ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் ஸ்லீவ் லென்த்து இவங்க கொடுத்துருக்கிறது 11. ஓகேங்களா? இப்போ இந்த 11க்கு நாம் எவ்வளோ வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியிருக்கோம், சீம் அலவன்ஸ் தேவையோ அதை நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிட்டு நம்ம பண்ணிக்கணும். ஓகேங்களா? 11னா நமக்கு தேவை 12 இன்ச்சஸ். ஸோ இங்கேருந்து நமக்கு 12 இன்ச்சஸ்க்கு ஸ்லீவ் லென்த்து தேவைப்படுது. 12 இன்ச்சஸில் 12.75 இந்த அளவுக்கு நமக்கு ஹைட் தேவை. இந்த துணியை இந்த மாதிரி நம்ம ஒதுக்கிக்கிறோம். ஏன்னா அன்வான்டாக கட் பண்ணி வேஸ்ட் பண்ணுறத விட இப்படி ஒதுக்கிட்டோன்னா நம்ம அது வந்து பட்டி வைக்க மற்றதுக்கு உள்ள ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு தேவையானது ஹூக்ஸ் பட்டி ஐப்பட்டிக்கு இதுக்கெலாம் வந்து நல்ல நீட்டான ஒரு கிளாத் வந்து நமக்கு கிடச்சிடும். ஓகே, இதுதான் நம்மளுடைய ஸ்லீவுக்கான மெட்டீரியல் இங்கே நம்ம எடுத்தாச்சு. ஓகேவா? நம்ம எப்படி மெஷர் பண்ணோம், இந்த துணியை எப்படி ஒதுக்குறது அப்படின்னா, நம்மளுடைய பேக் ஆர்ம் ஹோல் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதில் சீமோடு சேர்த்து எவ்வளோ இருக்கோ அதில் 1/2 இன்ச் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோன்னா நமக்கு தேவையான ஸ்லீவுக்கான மெஷர்மெண்ட் வந்து கிடச்சிரும். எவ்வளோ துணி வந்து நம்ம மடிக்க போகிறோன்றது நமக்கு அளவு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் இந்த லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நம்மளுடைய கேப் ஹைட் எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, ஃபுல் பஸ்ட் 45, அப்போ 4.5 அது டிவைடட் பை 10 என்ன வருதோ அதுதான் நம்மளுடைய ஆம்ஹோலுக்கு தேவையான கேப் ஹைட்டாக இருக்கும். ஓகேங்களா? 4.5 வந்து வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க பாடி சைஸ்க்கு பொறுத்து இதுவும் தேவைப்படும். ஓகேவா? நம்மளுடைய ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 11 இன்ச்சஸ் வருது, ஹாஃபு. ஸோ அந்த 11 இன்ச்சஸில் 1/4 இன்ச் லெஸ் பண்ணிவிட்டு நாம் ஒரு லைன்ஸ் போட்டுப்போம். அதுக்கப்புறம் இங்கேருந்து 2 இன்ச்சஸ் நம்மளுடைய சீம் அலவன்ஸ். இப்போது எந்த வேஸ்ட்டும் ஆகாமல் நமக்கு கரெக்டாக கிடச்சிடுது இல்லைங்களா? ஸோ இப்போ இங்கேருந்து நாம் இந்த இடத்துல நாம் இந்த ஸ்லீவுக்கான ஒரு கிராஸ் லைன் ட்ரா பண்ணிடுறோம். இந்த கிராஸ் லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 10 நியர்லி 9.75. அது கூட ஒரு 1/2 இன்ச் இருக்கிறதா நம்ம வந்து இமேஜ் பண்ணிக்கிட்டு அந்த 1/2 இன்ச்சிலேருந்து சேர்த்து இதுக்கான மிட் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை ட்ரா பண்ணுறோம். ஓகே, அதனுடைய மிட் லைனை நாம் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு கிராஸ் லைன் போடுறோம். ஓகே, இப்போது இந்த கிராஸ் லைனை நம்ம ஒரு சென்ட்ரல் லைன் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, இதுலேருந்து 1/4 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு கீழே. ஓகேங்களா? இப்படி கொடுத்துட்டு நம்ம ஸ்லீவை எப்படி ட்ரா பண்ணணும்னா, நம்மளோட ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரெஞ்ச் கர்வனுடைய இந்த கொம்பு மாதிரி இருக்கிற பகுதி இருக்குது இல்லைங்களா, இந்த கொம்பு மாதிரி இருக்கிற பகுதி இங்கே வச்சுட்டு நம்மளுடைய ஸ்லீவோட லென்த்து ப்ளஸ் இங்கே கிடச்சிருக்கு இந்த லைன், இதை எல்லாத்தையும் நாம் கனெக்ட் பண்ணிடுறோம். திருப்பி இந்த கொம்பு மாதிரி இருக்கிற நம்ம கை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் லைட்டாக ரொட்டேட் பண்ணோன்னா மேலே இருக்க பாயிண்ட் அங்கேயே இருக்கும், இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு இது கிடச்சிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நாம் இங்கேருந்து இதை இப்படியே ட்ரா பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஸ்லீவு ஷேப்பை நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நாம் வரைஞ்ச ஸ்லீவ் நம்மளோட பாடியோட செட் ஆகுமா, நம்ம வரைஞ்சது கரெக்ட் தானான்றதுக்கு
ஃபஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோல் ஷேப் இருக்கு இல்லையா, அது மேலே வச்சு நாம் செக் பண்ணணும். நமக்கு தேவையான ஆர்ம் ஹோல் ரவுண்டு 11, இங்கே வந்து பர்ஃபெக்டாக நமக்கு அந்த 11 வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இதை வச்சாச்சு. ஸ்லீவோட லென்த் வந்து 11 இன்ச்சஸில் 11 இன்ச் ஹைட்டில் வந்து 14 இன்ச்சஸ் வந்து ஸ்லீவ் ரவுண்டு வருது. ஸோ 7 + 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா. ஓகேவா, அப்போ நம்ம ஸ்லீவோட லென்த் வந்து 14 இன்ச்சஸ். ஸோ அந்த 14 இன்ச்சஸை நாம் இது பண்ணிக்கிறோம். இங்கேருந்து இந்த லைன் போட்டுக்கிறோம். திருப்பி இங்கேருந்து இந்த லைன் 2 இன்ச்சஸ் சீம் லைனுக்காக. ஓகேவா, ஜென்ரலாக நாம் என்ன பண்ணணும், இந்த ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதில் ஹாஃபில் ஒரு லைன் போட்டுட்டு அந்த இடத்துல நாம் இந்த ஸ்லீவுக்கான ஷேப்பை இங்கேருந்து தான் நம்ம கட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, ஸ்லீவ் பார்ட் ரெடி. இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டை நாம் கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் ஷேப்பை மட்டும் நாம் ஜஸ்ட்டு ஷேப் கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆன் ஃபோல்டு பார்ட்டில் ஒரு நாட்ச்சு, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டிச்சிங் லைனில் ஒரு நாட்ச். ஓகேங்களா, நம்மளோட ஸ்லீவ் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதால் 2 தனித்தனி ஸ்லீவ் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இந்த 2 தனித்தனி ஸ்லீவில் ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் ஆஃப் ஸ்லீவை மட்டும் ஓப்பன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் பார்ட்டை பிடிச்சிட்டு நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து ஃப்ரண்ட்டுக்கானதை ஏதாவது ஒன்றில் மட்டும் வச்சுட்டு நம்ம அதை கட் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா, துணி நகர்ந்துடாமல் இருக்கான்றது செக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு பக்கம் கட் பண்ணால் போதும். நமக்கு 2 ஸ்லீவுக்கானதை இங்கே கிடச்சிருச்சு. ஓகே, ஸ்லீவ் பார்ட் ரெடி.